சென்னை மாரத்தான் ஓட்டத்தின் முன்பதிவு தொகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இளம் சிறார்களின் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை ரன்னர்ஸ் அமைப்பு சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலம் மற்றும் பெசன் நகர் ஆகிய இடங்களில் 4 பிரிவுகளில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. நேப்பியர் பாலத்தில் அதிகாலை 4 மணிக்கு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை ஓய்வு பெற்ற முன்னாள் IPS அதிகாரி ஜெயந்த் முரளி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு பெசன் நகரில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு DGP சைலேந்திரபாபு ஆகியோர் பங்கேற்று ஓடினர். இந்த மாரத்தான் ஓட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதன் பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் சென்னையின் மிக முக்கிய சாலைகளில் மாரத்தான் நடைபெறுவது இதுவே முதல் முறை என்றும் மாரத்தான் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னை மாரத்தான் போட்டியின் மூலம் கிடைக்கும் இந்த பதிவு தொகையினை இளம் சிறார்களுக்கு, அதாவது டைப் 1 டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையில் நீரிழிவு நோயினால் பாதிப்புக்குள்ளாகிற இளம் சிறார்களுக்கு இன்சுலின் சப்போர்ட் என்கின்ற வகையில் இந்த தொகை அவர்களுக்கு செலவிடப்பட இருக்கிறது. மாரத்தான் ஓட்டம் மற்றும் விண்டேஜ் பைக் அணிவகுப்பு போன்ற நிகழ்ச்சிகளால் OMR, ECR உள்ளிட்ட சாலைகளில் அதிகாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் ஒரே இடத்தில் நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாரத்தான் ஓட்டப்பந்தயம் குறித்தும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது போக்குவரத்து சீராகி வழக்கம் போல் வாகனங்கள் இரு பக்கங்களும் இயக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 hour 37 minutes நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் மேடவாக்கத்தில் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நான் ECR போனோம், பொலினி போய் சுற்றி வரேன். ஸ்டில் இன்னும் நான் இங்கே டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கேன். இப்படி முன்னாடியே அலர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு டிராஃபிக்கில் நான் என்ன பண்ணா ஓகே. பட் ஆனால் இன்கேஸ் ஏர்போர்ட் போகிறவங்க, மெடிக்கல் இஷ்யூ போகிறவங்க, ட்ரெயின் போகிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம், பட் கொஞ்சம் சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரக்கூடிய 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய மகரவிளக்கு பூஜை வரையிலான பக்தர்களுக்கான முன்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் நாள்தோறும் 1 லட்சம் பக்தர்கள் வரை சுவாமி தரிசனம் செய்வதால் கூட்டம் அலைமோதுகிறது. மகரஜோதி தரிசனத்திற்காக பல லட்சம் பக்தர்கள் கூடுவர் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை கேரள அரசும் கோவில் நிர்வாகமும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. மகரஜோதி தரிசனத்திற்கு பக்தர்கள் கூடக்கூடிய புல்மேடு பகுதியில் தீ பரவாமல் தடுக்க தீயணைப்புத் துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வன விலங்குகளிடமிருந்து பக்தர்களை பாதுகாக்க வனக்காவலர்கள், கால்நடை மருத்துவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேது சமுத்திரம் திட்டத்தை பாஜகவும் அதிமுகவும் தடுக்காமல் இருந்திருந்தால் நாட்டின் வருவாய் அதிகரித்திருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான TR பாலு எழுதிய பாதை மாறா பயணம் நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நூலை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 வயதில் தொடங்கி 80 வயதை கடந்தும் ஒரே கட்சி ஒரே கொடி என்று TR பாலு பயணிப்பதாக புகழாரம் சூட்டினார். சேது சமுத்திர திட்டம் குறித்து பேசிய முதலமைச்சர் சேது சமுத்திரம் திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகியிருக்கும் என்றும் நாடே பெருமைப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் கனவு திட்டத்தை பாஜகவும் அதிமுகவும் தடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இது தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த 18 ஆண்டுகளில் எவ்வளவோ பயன்களை இந்த தமிழ்நாடு அடைந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்திருக்கும். நாட்டினுடைய அந்நிய செலவாணி வருவாய் அதிகரித்திருக்கும். தமிழ்நாட்டில் தொழில் வணிகம் பெருகியிருக்கும். தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநில துறைமுகங்களின் சரக்குகளை கையாளும் திறன் அதிகரித்திருக்கும். கடல்சார் வர்த்தகம் பெருகி அதன் காரணமாக மீனவருடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் பெருகி போயிருக்கும். இத்தனை வளர்ச்சிகளையும் பாஜகவும் அதிமுகவும் அன்றைக்கு தடுத்தது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு ஆலோசனையின் போது TR பாலுவிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை நினைவுபடுத்தியதும்
உணர்ச்சி பெருக்கில் டிஆர் பாலு கண்ணீர் விட்டார். நிகழ்ச்சியில் நன்றி தெரிவித்து பேசிய டிஆர் பாலு வெறும் கல்லாக இருந்த தம்மை முரசொலி மாறன் செதுக்கியதாகவும் கருணாநிதி உயிர் தந்ததாகவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். இந்த சிலை வடிவத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து கண் திறந்து விட்ட என்னுடைய இயக்க தலைவர், என்னை உருவாக்கிய தலைவர், நம்முடைய தலைவர், நினைவில் வாழும் ஆரியர் அண்ணன் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள்தான். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, கவிஞர் வைரமுத்து, அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், திமுக MP கனிமொழி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட மோதலில் 6 பேர் படுகாயமடைந்தனர். மீன்பிடிப்பது தொடர்பாக நடுவூர் மாதாக்குப்பம் மற்றும் கூனாங்குப்பம் மீனவர்கள் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற உருட்டுக்கட்டையால் இருதரப்பும் தாக்கிக் கொண்டனர். இதில் 6 பேர் காயமடைந்தனர். பழவேற்காடு அரசு மருத்துவமனை மற்றும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து திருப்பாலைவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பூனை ஒன்று செல்போனில் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் தொடரை பார்த்து ரசிக்கக்கூடிய வீடியோ வெளியாகியுள்ளது. அக்கரை கோட்டகத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி என்னும் பெண் வளர்த்து வரக்கூடிய இந்த பூனையின் பெயர் லூசி. செல்போனில் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் தொடரை ரசித்து பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ள லூசி காமெடி காட்சி, பக்தி பாடல்கள் மற்றும் மற்ற எவற்றை வைத்தாலும் ஆர்வம் காட்டுவதில்லை. டாம் அண்ட் ஜெர்ரியை மட்டும் வைத்த கண் வாங்காது ஆர்வமாக பார்த்து வருகிறது. திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய சாலையில் பகல் நேரத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்வே கேட் மூடப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மயிலாடுதுறை அந்த ரயில்வே பாதையில் பாத்தீங்கன்னா பேரளம் என்கிற இடத்துல சாலையில் ஓரத்திலே இந்த ரயில்வே தண்டவாளம் என்பது அமைந்துள்ளது. இந்த நிலையில திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயில்வே பாதையில பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து செல்லக்கூடிய ரயில் அந்த வழியாகவும், அதே போல மயிலாடுதுறை சென்னை எக்ஸ்பிரஸ் அதே வழியிலும் செல்லக்கூடிய, இதே போன்று 10க்கும் மேற்பட்ட ரயில்கள். அது மட்டுமின்றி பேரளம் பகுதியில பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நெல் மற்றும் அரிசி உள்ளிட்ட, அதே போன்று காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற நிலக்கரி உள்ளிட்ட பொருட்கள் இந்த வழியாக தான் செல்ல வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த பேரளம் பகுதியில் 15 தடவை இந்த ரயில்வே கேட் என்பது மூடப்படுகிறது. இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பொதுமக்களும் சரி, அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் நின்று செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த கேட் என்பது மூடப்பட்டால் அந்த ஆம்புலன்ஸ் கூட நின்று செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்த போது சட்டசபையில் 110 விதியின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் 7 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதில் ஒன்றுதான் இந்த பேரளம் பகுதியிலும். ஆனால் இதுவரை அதற்கான பணிகள் என்பது முழுமையாக நிறைவேறாத காரணத்தினால் நாள்தோறும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆகவே தமிழக அரசும் ரயில்வே துறையும் உடனடியாக அந்த ரயில்வே மேம்பாலத்தை விரைந்து கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தான் இந்த பகுதியில் அந்த ரயில்வே போக்குவரத்துக்கான பாதிப்பு என்பது தடை செய்வதற்கான ஒரு வழி ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர். இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை கார் வெடிப்பு வழக்கில் மேலும் 6 பேரை 10 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவை உக்கடத்தில் கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவ வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேரை ஏற்கனவே போலீஸ் காவல் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரித்து முடித்த நிலையில் மீதமுள்ள 6 பேரை போலீஸ் காவலில் விசாரிக்க பூந்தமல்லி தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் 6 பேரை 10 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. வரக்கூடிய 17ஆம் தேதி மீண்டும் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது.
நெல்லை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாள்புரத்தை சேர்ந்த குருசாமி என்னும் நபர் நுரையீரல் பிரச்சினைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தவறான சிகிச்சையால் அவர் உயிரிழந்ததாக கூறி சிகிச்சை அளித்த பயிற்சி மருத்துவர் நிதேஷ் ஆர்த்தரை குருசாமியின் உறவினர்கள் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் அனைவரும் பணியை புறக்கணித்து நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா மக்களும் இப்படி பண்றது கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் தான் பண்றாங்க. அந்த ஒரு சில பேர் இப்படி பண்றால எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் மேல தப்பு, அப்ப இவங்க ஒழுங்கா வைத்தியம் பார்க்க நாங்க அப்படி நம்மளும் அப்படி பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். சோ இதை வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் சார். பயிற்சி மருத்துவரை தாக்கியவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விஜய் நடித்த வாரிசு, அஜித் நடித்துள்ள துணிவு ஆகிய 2 படங்களுக்கு நடிகர் பிரபு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நாயகனாக நடிக்கக்கூடிய காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் படத்தின் படப்பிடிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று நடிக்க நடிகர் பிரபு தூத்துக்குடி விமான நிலையம் வந்தார். பிறகு செய்தியாளர் பேசிய பிரபு விஜய், அஜித் படங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். வாரிசு துணிவு படம் 11 வருது. ஆமா, 2 வரட்டும், 2 நாளா போட்டும். நம்ம தம்பி தான் 2 பேரும் சந்தோஷம். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். அலிகரில் உள்ள ஜவான் கிராமத்தில் சுனிதா என்பவரின் வீட்டுக்குள் காலை 9:45 மணியளவில் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அது சுனிதாவை தாக்க முயற்சித்த நிலையில் அவர் சமையல் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். வீட்டிலிருந்த விளக்குகள், மோட்டார்களை சிறுத்தை சேதப்படுத்திய நிலையில் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். 3.5 வயதுடைய அந்த சிறுத்தை 60 கிலோ எடையுடன் இருந்ததாக வனத்துறையினர் கூறினர்.